பெங்களூருவில் காதலனுடன் சேர்ந்து பெற்றோர் மற்றும் சகோதரியை வெட்டி படுகொலை செய்த ஐடி பெண் ஊழியர் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்த தகவல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பெங்களூருவில் காதலனுடன் சேர்ந்து பெற்றோர் மற்றும் சகோதரியை வெட்டி படுகொலை செய்த ஐடி பெண் ஊழியர் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்த தகவல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பெங்களூரு ராமமூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் சோமசுந்தர். மென்பொருள் பொறியாளரான இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் ஸ்வேதா, சுப்ரியா என்ற இரு மகள்களும் இருந்தனர். இதில் இளைய மகள் சுப்ரியா கல்லூரியில் படித்து வந்தார். மூத்த மகள் ஸ்வேதா தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். ஸ்வேதாவிற்கும் கென்னத் என்ற இளைஞருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கேஆர்புரம் CK ஹள்ளி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் லிவ் இன் முறையில் வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்வேதாவும் கென்னத்தும் பல்வேறு வங்கிகளில் சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கான மாதாந்திர தவணையை அவர்கள் முறையாக செலுத்தவில்லை என தெரிகிறது. இதனால் வங்கிகள் அனுப்பிய கடன் எச்சரிக்கை நோட்டீஸுகள் அனைத்தும் சோமசுந்தரின் வீட்டு முகவரிக்கு சென்றுள்ளன. இதைத் தொடர்ந்து மகளின் கடன் பிரச்சனை மற்றும் அவரது வாழ்க்கை முறை குறித்து பேசுவதற்காக சோமசுந்தர், அவரது மனைவி முத்துலட்சுமி மற்றும் இளைய மகள் சுப்ரியா ஆகியோர் ஸ்வேதா வீட்டிற்கு சென்றுள்ளனர். அவர்களிடம் ஸ்வேதாவும் கென்னத்தும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இருவரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெற்றோரையும் தங்கையையும் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் முத்துலட்சுமியும் சுப்ரியாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இரத்த வெள்ளத்தில் அலறியடித்தபடி தப்பிக்க ஓடி வந்த சோமசுந்தர் படிக்கட்டுகளில் விழுந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சோமசுந்தரை மீட்டபோது நடந்த சம்பவத்தை மரண வாக்குமூலமாக அளித்துவிட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்வேதா, கென்னத் திருவரும் தப்பியோடிய நிலையில் அவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஸ்வேதாவை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தனது சுதந்திரத்தை பறித்து குடும்பத்தினர் சித்திரவதை செய்ததால் ஆத்திரமடைந்து இந்த கொலையை அரங்கேற்றியதாக கூறியுள்ளார். மேலும் பெற்றோருடன் இருந்தபோதும் தான் அனாதையாக உணர்ந்ததாக அவர் எழுதியிருந்த டைரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதையடுத்து விசாரணைக்காக ஸ்வேதாவை பெங்களூருவுக்கு அழைத்து வரும் போலீசார் தப்பியோடிய அவரது காதலன் கென்னத்தை தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.